டிவிகே அமைச்சர்ஸ்க்கு இதே தான் வேலையா? எப்போ பாரு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளோ நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நாமளே போன வாரத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த அமைச்சர்கள்லாம் என்னென்ன மாதிரிலாம் இப்படி தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நாமளே விமர்சனம்லாம் செஞ்சிருந்தோம். கரெக்டாக யார் யாரை பற்றியெல்லாம் விமர்சனம் செஞ்சுருந்தோமோ அவங்களாமே இந்த வாட்டி சில நல்ல காரியங்களும் பண்ணியிருக்காங்க. விமர்சனம் செய்யும்போது அவங்களோட நல்லதையும் நம்ம எடுத்து சொல்லணும் இல்லையா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் டிஎம்கே விசஸ் டிவிகேன்ற மாதிரியும் சில விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன ஒரு குழந்தை கேஸை பற்றி பேசுகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, பதில் சொல்ல தெரியலனா இது வந்து இது சார்ந்து கேளுங்க அது சார்ந்து கேளுங்கலாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? கடந்த வாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, L&T நிறுவனத்தை நீங்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு பெரிய நிறுவனம், பல்லாயிரக்கணக்கான பேர் ஆல்ரெடி அதில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் போன வாரம் அதோட L&Tயோட மேலாண்மை இயக்குனர் அவங்க ப்ளஸ் முதலமைச்சர் CM தலைமையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகுது. அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,600 கோடி. அது மூலிமா 8,000 பேருக்கும் மேலேயான வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது. இதனால பலனடையக்கூடிய மாவட்டங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், அப்புறம் திருவள்ளூர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டேட்டா ஸ்டோரேஜோட எக்ஸ்டென்ஷன் ஒன்று பண்ண போகிறாங்க. அதில் 500 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. இதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 15,000 கோடி. அதுக்கு அடுத்ததா கோயம்புத்தூரில் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு பொருட்களோட உற்பத்தி, இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,500 கோடி. இதில் 2,000 பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் கப்பல் கட்டும் தளம் அந்த பணிகள் ஒன்று நடக்க போகுது. அதோட முதலீடு 1,100 கோடி. இதில் தான் 5,700 பேருக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டரா வித்தின் அ ஷார்ட் பீரியடில் 18,600 கோடி ப்ளஸ் 8,000 பேருக்கான வேலை வாய்ப்புகள்ங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்த வகையில் கீர்த்தனா அவர்களுக்கு ஒரு பாராட்டுகள். அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை பற்றி, அதாவது அமைச்சர் ரமேஷ் அவர்களை பற்றி இதில் பார்க்க போகிறோம். போன வாட்டி சொல்லியிருந்தோம், என்னது அவங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படிலாம் பண்ணுறாருன்ட்டு. இந்த வாட்டி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு அரசு அலுவல் பணிகள் முடிச்சுட்டு திருச்சி திண்டுக்கல் NHல வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா ஒரு 4 வயசு குழந்தை வந்துட்டு இருக்காங்க. வந்த வேகத்தில் ஏதோ டிவைடரில் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாங்க. அப்போ ஒரு ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கவர் பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணாம தன்னோட கார்லயே அவங்கள ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்து இவங்களுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல மருத்துவத்தை பாருங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காரு. இந்த விஷயமும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி அவருக்கு நிறைய பாராட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள், அமைச்சர்கள் இப்படி அவசரமா போறாங்க, பணி நிமித்தமா போறாங்க அப்படின்னாலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா ஒன்று உடனே இறங்கி நின்று பக்கத்தில் யாருப்பா ஆம்புலன்ஸ் இருக்கு, பக்கத்தில் என்னப்பா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. இவர் ஒரு கட்டம் மேலே போய் தன்னோட கார்லேயே ஏற்றிட்டு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவசர நிலையை கருதி சில விஷயங்கள் பண்ணாருங்கிறது உண்மையிலேயே இதுவும் ஒரு பாராட்டத்தக்க விஷயம்தான். அடுத்து நம்மளோட போன வீடியோவில் வந்து தம்பி நீ சாப்பிட்ட, நான் இன்னும் சாப்பிடல இப்படின்லாம் சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அடுத்து அந்த அமைச்சரும் தன்னோட துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். என்ன அப்படி என்ன இந்த போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்க போறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். பல வருஷமா அரை நூற்றாண்டுக்கும் மேலே அவங்க ஊருக்கு பஸ்ஸே போகலை அப்படின்ற கதைகள்லாம் நீங்கள் மேபி நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அரை நூற்றாண்டு கனவுகளை நிறைவேற்றி வைக்கிறதுங்கிற ஒரு பெரிய சாதனை தானே. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொட்டக்குடி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த ஊருக்கு தான் கிட்டத்தட்ட 56 வருஷமா பேருந்து வசதிங்கிறதே இல்லையா. அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், கூலி தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து இந்த பஸ்ஸை நம்பி தான் இருக்காங்க. இந்த பேருந்து வசதி இல்லாதனால பெரும்பாலும் நடந்தே போகக்கூடிய சூழல் தான் இத்தனை வருஷங்களாகவும் இருந்திருக்கு. இந்த விஷயங்கள் இப்போ அரசின் காதுகளுக்கு போய் போக்குவரத்து துறையின் சார்பில் குரங்கினி கொட்டக்குடி இந்த ரூட்டுக்கு பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. பஸ்ஸு வந்ததுனால அந்த பஸ்ஸையும் ப்ளஸ் அந்த ஓட்டுநர் நடத்துனர்களுக்கெல்லாம் இந்த மக்கள் எப்படியெல்லாம் வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா மாலை போட்டு ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. ரெண்டாவது 56 வருஷமா 2 கட்சிகளும் நிறைவேற்றாத ஒரு விஷயத்த எங்களோட அத்தியாவசியமான தேவையை இந்த ஆட்சி நிறைவேற்றி கொடுத்துருச்சு அப்படின்னு மக்கள்லாம் பெரிய அளவில் மகிழ்ச்சியா இருக்காங்க. அடுத்ததான் இந்த விஷயத்துல வந்து போக்குவரத்து துறை அமைச்சரோட சேர்த்து சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கும் நம்ம ஒரு பெரிய பாராட்டம் தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா பஸ் விட்டதுல அவருக்கு என்னப்பா பங்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். டீட்டெயிலாக சொல்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூரில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் அப்படிங்கிற கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. லைக் முன்ன சொன்ன மாதிரி தான் இங்கே இந்த கிராமத்தை சேர்ந்த மாணவர்கள் ப்ளஸ் தொழிலாளிகள் எல்லாருக்குமே பேருந்து வசதி தான் ஒரு அடிப்படை பயணத்துக்கான ஒரு வழியாக இருக்குது. அப்படி இருக்க சூழலில் அந்த கிராமத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பக்கத்து கிராமம் வரைக்கும் பஸ் இருக்கு. ஆனா இந்த கிராமத்துக்கு மட்டும் பஸ் இல்லை. இதுக்காக இவங்களும் எத்தனை கட்சிகள் வந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே முறையிட்டு இருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. எதுவுமே இப்போ வரைக்கும் நடக்கல. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் தான் ரொம்ப வினோதமா இருந்துச்சு. அங்க ஆதிக்க சாதியினரோட கைகள் ரொம்ப ஓங்கி இருந்ததா சொல்லப்படுது. அதனால ஏப்பா அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பஸ் விடுறதுக்காக இவங்க மனு கொடுத்த போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்டயோ இல்ல அந்த துறை சார்ந்தவங்க கிட்டயோ போயிட்டு ஏப்பா அவனுங்களா உட்காந்துட்டு வருவாங்க,
இருக்கானுங்க, அவங்க உட்காந்துட்டு வரப்ப நாங்கள் நின்றுட்டு வரணுமா அப்படிங்கிற துணியில பேசி இந்த திட்டத்தை செயல்படுத்த விடாம முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது நவீன தீண்டாமை செயல்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவலா வருது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான், ஆனா பஸ் வரல அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிராமம் இருக்கு இல்லையா, அண்ணா நகர்ன்ற கிராமம், இந்த அண்ணா நகருங்கிற கிராமத்துக்கு வந்து ரொம்ப மினிமல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, இப்போ நம்ம கிராமத்தில் நம்ம தாத்தா பாட்டி ஊருக்குலாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த டைமுக்கு ஒரு பஸ்ஸுப்பா, அதை விட்டினா இந்த டைமுக்கு தான் பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஊருக்கு பஸ்ஸுங்கிறது இருக்குது. ஆனால் அதுவே 1 கிலோமீட்டரோ இல்லை 700 மீட்டரோ இருக்கக்கூடிய ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ல பஸ்ஸஸ் இருக்கான். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இந்த கிராமம் ஒதுக்கப்பட்டிருக்கு, புறக்கணிக்கப்பட்டிருக்குன்ட்டு. இப்படி இருக்க சூழலில் தான் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களோட காதுக்கு இந்த செய்தி போகுது. அதன் அடிப்படையில் அவரும் போக்குவரத்து துறை அமைச்சர்களும் இணைந்து இந்த ஊருக்கு இப்போ ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ல பஸ் போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸை உருவாக்கியிருக்காங்க. அந்த வகையில் தான் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர்களுக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். இங்கே பஸ் விட்டாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி விட்டாங்க? போலீஸ் பாதுகாப்போட ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருக்காங்க. ஏன்னா ஆதிக்க சாதி அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ரூட் எக்ஸ்டெண்ட் பண்ணி பஸ் விடுறதுக்கு போலீஸ் பாதுகாப்போட பஸ் விட்டுருக்காங்க. அங்கே 56 ஆண்டு கனவுகள்னா இங்கே 15 ஆண்டு கனவுகள். இப்போலாம் யாருப்பா ஜாதி பார்க்குறா அப்படின்னு சில பேர் கேட்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பாசிட்டிவ் விஷயங்கள் பார்த்தோம். இதுக்கு மேலே இந்த கான்ட்ரவர்சிஸ் நடந்திருக்கும்ல, இந்த லாஸ்ட் வீக்கோட ஹைலைட்ஸான கான்ட்ரவர்சிஸ் என்னன்றதையும் இப்போ பார்த்துருவோம். சிஎம் விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் போயிட்டு நன்றி அறிவிப்பு விழாவுக்கு போகும்போது டிஎம்கேவை பயங்கரமாக அட்டாக் பண்ணி பேசினாங்க. அதுக்கு டிஎம்கே தரப்புல இருந்து ராசா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஏன் நாங்கள் விமர்சிக்க கூடாதா அந்த மாதிரிலாம், ப்ளஸ் நிறைய ஆக்கப்பூர்வமான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாரு. அதை நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது முடிக்கும் போது கடைசியாக ஒரு இடத்துல வந்து வாட் ப்ரோ இது ப்ரோ அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. ப்ரோ விஜய் ப்ரோ எங்கே ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்முக்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாமல் வந்தீங்க? ஏன் ப்ரோ ப்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு தைரியம் இல்லை ப்ரோ? அதுக்கு சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரியான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஒத்துக்கிறோம் நீங்கள் ஜென்சி தான், அதுக்காக இப்படிலாம் தயவு செய்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட 70 ஆண்டுகள் ஆட்சியில் சமூக நீதி எங்க ப்ரோ? வேங்க வேலை யார் ப்ரோ மலத்தை கலந்தது சொல்லுங்க ப்ரோ. மிஸ்டர் ராசா ப்ரோ, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரலையே ஏன் ப்ரோ? அதாவது கூட்டணி கட்சிகளோட வாக்கு மட்டும் வேணும், ஆனால் அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர மாட்டேங்கிறீங்களே அது ஏன் ப்ரோ? அவங்களுக்கு எந்த அதிகாரமும் எப்பவுமே தராமல் இருந்திருக்கீங்களே அதெல்லாம் ஏன் ப்ரோ? அவங்களோட வாக்கு மட்டும் வேணும், ஆனால் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டீங்களா? இப்படிங்கிற மாதிரி எல்லாமும் பல போஸ்டர்கள் அவருக்கு எதிர்ப்புகளில் அவருக்கு எதிராக போஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கு. இது ஒரு வகை. இதுக்கு எக்ஸ்டெண்டா ராசா அவர்கள் பக்கம் ஒரு பக்கம் ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் அவர் ஒரு மேடையில் பேசும்போது என்ன உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதையுமே ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி தான் அதிகமாக வீடியோஸ் ட்ரோல் செய்யப்பட்டு இருக்கு. அடுத்ததா மேயர் பிரியா அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் கார்பரேஷன் ஸ்கூலில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனிச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு மேயர் குத்துவிளக்கு ஏற்றுறாங்க, ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரான அந்த பல்லவி அவங்க கிட்ட வந்து மெழுகுவர்த்தியை கொடுக்கல அப்படிங்கிறத ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. அதுக்கு அவங்க வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது வந்து இது ப்ரோட்டோகால், நாங்கள் ஏற்றிட்டு ஐஏஎஸ் கலெக்டர்ஸ்லாம் ஏற்றுறதுக்கு அப்புறம் தான் அவங்க ஏற்றணும், அதுக்குள்ளே உங்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது இப்படின்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போவே வந்து நியூஸ் 7 இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் போய் வந்து கேள்வி கேட்குறாரு, சரிங்க என்ன ப்ரோட்டோகால் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு பதிலே சொல்லாமல் தெரிச்சு காரில் போய் ஏறி ஓடிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த புரோட்டோகால் அப்படிங்கிறது நிகழ்ச்சிக்கு ஏற்ப மாறும். எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னாலும் மினிஸ்டர், எம்எல்ஏ, மேயர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் கவுன்சிலர்ஸ் இப்படிங்கிறது தான் புரோட்டோகாலாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட நீங்கள் புரோட்டோகால் அடிப்படையில் நான் ஐஏஎஸ்க்கு கொடுத்துட்டு இவங்களை ஏற்ற வைக்கிறேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். நான் புரோட்டோகால் அடிப்படையில் தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு இவங்க சொல்கிறதும் பெரும்பாலான அளவில் ட்ரோல் செய்யப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு வாரம் முழுக்க நடந்த வீக்லி அப்டேட்ஸ், சுவாரஸ்யமான விஷயங்கள், இல்லை கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் வீக்கெண்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். ஸோ இதை பற்றியும் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும், சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதில் எதை பற்றியாவது நான் டீட்டெயிலாக பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், தமிழ்ச்செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.